ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ்கேடி ஸ்டிச்சிங். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த சோப்போட அளவு 1 kg. இந்த 1 kg அளவுக்கு நம்ம இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து சோப் பேஸில் வச்சு இந்த சோப் வந்து தயார் பண்ணியிருக்கோம். மொத்தம் நான் 4 லேயராக வந்து இந்த சோப் வந்து தயார் பண்ணியிருந்தேன். ஆனால் அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு லேயர் வந்து சார்கலோட வந்து கலந்துருச்சு. அதனால் நம்மளுக்கு 3 லேயர் மாதிரி தான் தெரியுது. ஆனால் நம்ம கலந்தது 4 கலராக நான் வந்துட்டு வர மாதிரி சோப்பு தயார் பண்ணேன். இருந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு 3 லேயரில் இருக்கிற மாதிரியே நம்ம வந்துட்டு இந்த சோப்பு எடுக்க போகிறோம். இதுக்கு மேலே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சப்போட்டா பழத்தில் செஞ்ச சோப்பை நம்ம இதில் சேர்த்துருக்கோம். பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த மோல்டுலேருந்து இந்த சோப்பை வந்து நம்ம எடுத்துடலாம். இந்த மோல்டை நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேங்க. அதனால் இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் இந்த மோல்டில் இந்த சோப்பு வந்து நான் தயார் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம சோப் பேஸில் வச்சு இந்த சோப் வந்து தயார் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கோகனட் ஆயிலே நம்ம இந்த 4 லேயராக சோப்பு வந்து தயார் பண்ண போகிறோம். இப்போ இந்த மோல்டில் இருந்து நம்ம சோப்பை எடுத்துடலாம். ஆல்ரெடி நம்ம இந்த மோல்டில் தேங்காய் எண்ணெய் தடவி தான் நம்ம இந்த சோப்பு வந்து தயார் பண்ணியிருப்போம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து இது வந்து ஒரு டைல்ஸ் கல். இந்த டைல்ஸ் கல் மேலே தான் நான் எப்போயுமே வந்துட்டு சோப் தயார் பண்ணுறப்ப இந்த கல்லை தான் நான் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன கல். இந்த கல் வந்து எதுக்காண்டி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா சோப்பு வந்து கட் பண்ணுறதுக்காண்டி இந்த கல்லை வந்து நான் யூஸ் பண்ணுவேன். ஏதோ நம்மளால் வந்துட்டு என்னென்ன பொருட்கள் வந்து சின்னதாக சேமிக்க முடியுமோ அதெல்லாம் நான் வந்துட்டு இப்போ என்னால் முடிஞ்சதை அதை நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த மோல்டில் இருந்து இந்த சோப்பு வந்து எடுத்துடலாம். நம்ம தேங்காய் எண்ணெயை வந்து நல்லா மோல்டில் தடவி இருந்தனால ஈஸியாக அந்த மோல்டிலேருந்து சோப்பு எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்துருச்சு. நிறையா பேர் என்னோடய சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். இப்போ ஆல்ரெடி 4 லேயராகவே நம்மளுக்கு வந்து தெரியுது பாருங்களேன். டார்க் கருப்பு, அதுக்கப்புறம் ஒரு லைட் கருப்பாக இருக்கிற மாதிரி, அதுக்கப்புறம் ரோஸு, ஆரஞ்சு பிக்கல், அது போக அதுக்கு மேலே வந்துட்டு சப்போட்டா பழத்தை நம்ம போட்டிருக்கோம். சோப்பாகவே நம்ம சப்போட்டா பழம் வந்து செஞ்சனால அதை வந்து இதை யூஸ் பண்ணியிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சோப்பை பார்க்குறவங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்ததுங்க. பார்க்குறப்ப அருமையாக நம்ம வந்து சோப்பு வந்து தயார் பண்ணிட்டோம். இதை வந்து இப்போ நம்ம கட் பண்ணணும். இன்னும் நான் வந்து கட்டிங் மிஷின்லாம் நம்ம வந்து வாங்கலை. அதனால் கத்தி வச்சு நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். இந்த சோப்பை வந்து எங்களுக்கு நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் இதில் அளவுகள்லாம் நான் எதுவுமே வந்து நான் பார்க்க போகிறதில்ல. ரொம்ப அழகாக வந்திருக்கு. கண்டிப்பாக இனிமேல் நம்ம போக போக கோகனட் ஆயிலையும் நம்ம இந்த மாதிரி கலர்ஃபுல்லான சோப்பெல்லாம் வந்து நம்ம தயார் பண்ண போகிறோம். கூடிய சீக்கிரத்தில் நான் அது எல்லாத்தையும் நான் உங்களோட வந்து ஷேர் பண்ண போகிறேன். என்னோடய வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் இது வரைக்கும் என்னோடய சோப் மேக்கிங் வீடியோஸ் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அதெல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்குற ஒரே ஒரு விஷயம், அளவுகள் வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக வந்து சொல்லுவேன். இப்போ நம்ம இந்த சோப்பை வந்து கட் பண்ணிடலாம். இந்த சோப் பேஸில் செய்கிற சோப்பு வந்து எப்பயுமே வந்து நம்ம சோப்பு செஞ்ச உடனே நம்ம அடுத்த நாளே இந்த சோப்பு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் ஒரு பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து கடையில் சோப் பேஸாக வாங்கி தான் இந்த சோப்பை வந்து நம்ம தயார் பண்ணுறோம். நம்மளே வந்து இந்த சோப்பை வந்து உருவாக்கலை. ஆல்ரெடி சோப் பேஸே நம்ம யூஸ் பண்ணுறனால நம்மளுக்கு அந்த சோப் பேஸில் என்னென்ன ஆயிலெலாம் வந்து மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. 1. 2வது அது எத்தனை நாட்களுக்கு நம்ம பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறதும் வந்து தெரியாது. இந்த மாதிரி நம்ம சோப் பேஸ் வாங்கி அதுக்கப்புறம் அதை சோப்பாக நம்ம தயார் பண்ணுறப்ப அது உடனே யூஸ் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. குறைஞ்சபட்சம் ஒரு 6 மாதத்துக்குள்ளே அந்த சோப்பை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த சோப்பை 2ஆக வந்து கட் பண்ணிக்குவோம். சென்டரில் தான் இப்போ நான் வந்து கட் பண்ணுறேன். நான் கட் பண்ணுறதை விட என்னோடய பொண்ணுக்கு தாங்க நான் சோப் கட் பண்ணுறதுல பயங்கர ஆவலாக என் பக்கத்துலேயே நின்று வந்து பார்த்துட்ருக்கா. ஏன்னா நம்ம உள்ளே வந்து சப்போட்டா பழத்தில் செஞ்ச சோப்பையுமே நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதனால் கட் பண்ணுறப்ப அது எப்படி வருது அப்படின்னு சொல்லி பாருங்கள். தெரியுதா உங்களுக்கு?
இதில் இந்த சோப்பு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃப்ரூட்ஸ் தான். அதனால் நம்மளுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு பயனுள்ளதாக இருக்கும் இந்த சோப்பு. ஃப்ரெண்ட்ஸ், பொதுவாக ஃப்ரூட்ஸில் செய்கிற சோப்பு வந்து முகத்துக்கு வந்து ரொம்ப அழகு கொடுக்கும். அதுவும் இப்போ வெயில் காலம் அப்படிங்கிறனால நம்மளுக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியும் தரும். இப்போ இந்த சோப் எல்லாமே வந்துட்டு நாங்கள் எங்கள் வீட்டில் தான் நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து நான் சேல்ஸுக்காண்டி நான் அந்த சோப்பு வந்து தயார் பண்ணலை. இல்லை, நான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு 1 kg அளவுக்கு மோல்டு வந்து நான் ஃபஸ்ட் டைம் நான் வாங்கி இந்த சோப்பு வந்து வீட்டுக்காண்டி நான் தயார் பண்ணியிருந்தேன். இப்போ உள்ளே வந்து தெரியும் நான் நினைக்கிறேன், குட்டி குட்டியாக கட் பண்ண சப்போட்டா பழத்தில் செஞ்ச சோப்பு தான் உள்ளே இருக்குது. அது கொஞ்சம் மெரூன் கலரில் இருக்கிறனால கருப்பு கலரில் மிக்ஸ் ஆகிடுச்சு. அதனால் அந்த கலர்ஸ் வந்து நம்மளுக்கு சரியாக கொஞ்சம் தெரியல. ஏதாவது ஒரு ஒயிட் கலரில் நம்ம மிக்ஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். பார்ப்போம், நம்ம போக போக இன்னும் நிறையா டிசைன்ஸ் வந்து கற்றுக்க போகிறோம். புது புது டிசைன்ஸ் கண்டிப்பாக வந்து நம்ம வந்து சோப்பில் வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசை. நீங்களும் கற்றுக்கணும் அப்படிங்கிறது தான் இன்னொரு ஆசையும் கூட. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு சோப்பு சம்மந்தமான சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இப்போ வந்து இந்த சப்போட்டா பழம் சோப்பில் வந்து உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த சோப்பில் தெரியும். அந்த சோப்பு பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் அழகாகவும் இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஃப்ரெண்ட்ஸ் இந்த சோப்பு. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஓகேயா? நம்ம பொதுவாக வந்து சோப் மேக்கிங் வீடியோஸில் நான் எப்போயுமே சொல்கிற ஒரே ஒரு விஷயம், நீங்கள் சோப்பு வந்து தயார் பண்ணணும் அப்படின்னா 1/2 kgயோ அல்லது 1 kgயோ நீங்கள் சோப் தயார் பண்ணாதீங்க. ஒரே ஒரு சோப்பை மட்டுமே நீங்கள் தயார் பண்ணி பாருங்கள். அந்த சோப்போட மிக்சிங் ப்ராசஸ்லாம் கரெக்டாக உங்களுக்கு வந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் அடுத்தடுத்து சோப்புகள் வந்து தயார் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வேஸ்டேஜ் வந்து போகாமல் இருக்கும். அதே மாதிரி இன்றைக்கி நிறைய பேர் வந்து இந்த சோப் பேஸ் வச்சு நீங்கள் சோப் வந்து தயார் பண்ணுறீங்க டபுள் பாயில் மெத்தடில். ஆனால் இந்த மாதிரி டபுள் பாயில் மெத்தடில் நீங்கள் சோப் வந்து தயார் பண்ணுறப்ப உடனே வந்துட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 6 மாதம் கழித்து வந்து நீங்கள் இந்த சோப்பு வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து கொஞ்சம் வெள்ளையாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி இருக்கிறப்ப மேலே வந்து லைட்டாக நீங்கள் சுரண்டி விட்டுட்டோ அல்லது சோப்பை நல்லா கழுவிட்டோ தான் இந்த சோப்பை வந்து யூஸ் பண்ணணும். கோகனட் ஆயில் சோப்புக்கும் இந்த சோப் பேஸில் செய்கிற சோப்புக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, அது வந்து முழுக்க முழுக்க நம்ம கையாலேயே நம்ம தேங்காய் எண்ணெயிலேயே செய்யப்படுகிற சோப்பு கோகனட் ஆயில் சோப்பு. அதில் எந்த விதமான நம்ம கெமிக்கலும் அதில் நம்ம சேர்க்க போகிறதில்ல. வந்துட்டு இந்த வீடியோ பார்க்குறவங்க நினைப்பீங்க, ஏன்னா காஸ்டிக் சோடா நம்ம கண்டிப்பாக சேர்க்கணும். காஸ்டிக் சோடா வந்து நம்மளுக்கு லேயாக வந்து மாறிடும். அதோட தன்மைகள் எல்லாம் மாறி நம்மளுக்கு வந்துட்டு நல்ல ஒரு லேயாக வந்து மாறினோன்னா, அதாவது கிளிசரினா அது மாற ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சோப்பு வந்து தயார் பண்ணுவோம். கோகனட் ஆயில் சோப்பில் ஆயில் வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம செய்கிற சோப்பு வந்து கோகனட் ஆயில் மட்டுமே யூஸ் பண்ணுறனால நம்மளுக்கு அதோட ரிசல்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் நம்ம சோப் பேஸ் வந்து வாங்கி செய்கிற சோப்பில் வந்து என்னென்ன ஆயிலெலாம் கலந்துருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து தெரியாது. ஸோ இதுதான் கோகனட் ஆயில் சோப்புக்கும் இந்த சோப் பேஸுக்கும் செய்கிற சோப்புக்கும் உள்ள வித்தியாசம். நான் வந்துட்டு ஒரு வீடியோ பார்த்தேன். அவங்க வந்து ஒன்று சொன்னாங்க, என்ன அப்படின்னா, உடனுக்குடன் நம்ம சோப் பேஸை வாங்கி நம்மளுக்கு தேவையான சோப்பை நம்ம உடனே செஞ்சு மறுநாளே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வந்துட்டு கோகனட் ஆயிலில் செய்கிற சோப்பை நீங்கள் 45 நாள் கழித்து தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஆனால் இந்த மாதிரி சோப்பு செஞ்சீங்க, உங்களுக்கு பிடிச்சமான சோப்பாக நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உடனே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அவங்க சொல்கிற மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்துட்டு கொஞ்சம் ஒரு கஷ்டமாக தான் இருந்தது. ஏன் அப்படின்னா, கோகனட் ஆயில் செய்கிற சோப்பு வந்து பார்த்திங்கன்னா அதோட வேல்யூவே வந்து வேறங்க. ஏன்னா அதில் வந்துட்டு நம்ம எந்த விதமான கெமிக்கல் வந்து சேர்க்கலை. அது மட்டும் இல்லைங்க, அதில் நேச்சுரல் பொருளை தான் நம்ம வந்து சேர்க்குறோம். உதாரணத்துக்கு குப்பைமேனி இலையை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வேப்ப இலை, அதுக்கப்புறம் வந்துட்டு சோத்து கத்தாழையை வந்து நம்ம எடுத்து, அதுவும் நாட்டு சோத்து கத்தாழையை எடுத்து நம்ம அதை க்ளீன் பண்ணி அதை வந்து நம்ம சோப்பில் வந்து மிக்ஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி இயற்கையாகவே பொருட்களை நம்ம எடுத்து அதை ரெடி பண்ணி அதுக்கப்புறம் தாங்க கோகனட் ஆயில் சோப்பாகவே நம்ம தயார் பண்ணுறோம். ஸோ எந்த விதமான கலர் எதுவுமே நம்ம வந்து கோகனட் ஆயில் சோப்பில் சேர்க்குறதே கிடையாது. கலர் வந்து நம்ம சேர்த்தோம் அப்படின்னா அதில் வந்துட்டு வேல்யூவே இருக்காதுங்க.
கலர்ஸ் அப்படிங்கிறது வந்து இயற்கையாக நம்மளுக்கு இப்போ குப்பைமேனி நம்ம சோப் வந்து செய்கிறோம் அப்படின்னா டார்க் க்ரீனாக இருக்கும். ஆனால் நம்ம சோப் வந்து 45 நாள் கழித்து பார்க்குறப்ப லைட் க்ரீனாகவே வந்து மாறும். போக போக நம்மளுக்கு அந்த கலர்ஸுமே போக போக மாறும். ஆனால் வந்துட்டு நம்மளுக்கு நல்ல ஒரு பயன் வந்து நம்மளுக்கு உண்டு. ரிசல்ட் நல்லா கிடைக்கும். நான் ஏன் இந்த மாதிரி நான் சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு வந்து குப்பைமேனி சோப்பு ரொம்ப ஒரு பயனுள்ள சோப்பாக இருந்ததுங்க. எதனால் அப்படிங்கிறது நான் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி சோப் பேஸில் பண்ணுற சோப்பு வந்து இதோட வேல்யூ தனி. கோகனட் ஆயிலில் செய்கிற சோப்போட வேல்யூ தனிங்க. தயவாய் வந்துட்டு உங்களுக்கு என்ன சோப்பு வந்து வேணுமோ, சோப் பேஸில் செய்கிற சோப்பாக இருக்கட்டும் அல்லது கோகனட் ஆயிலில் வந்து நம்ம செய்கிற சோப்பாக இருக்கட்டும், எதுனாலும் நீங்கள் செஞ்சு வந்து யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.